ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஜினியரிங் டிராயிங். இந்த இன்ஜினியரிங் டிராயிங் இல்லை மெக்கானிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்கிறத குணா அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவர் கேட்டிருந்தார். அதை பற்றி வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துடுவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இன்ஜினியரிங் டிராயிங் நம்ம எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்டு, மேனுஃபேக்சரிங் ப்ளூ பிரிண்ட்டு, மேனுஃபேக்சரிங் பிரிண்ட்டு, டைமென்ஷனல் பிரிண்ட்டு, அப்புறம் டிராயிங், மெக்கானிக்கல் டிராயிங் அப்படின்லாம் நம்ம இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கை இவ்வளோ டிஃபைன் பண்ணி சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ளூ பிரிண்ட்டுன்றதை மோஸ்ட்லி இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்களே, அவங்களுக்காக இந்த ப்ளூ பிரிண்ட்டு அந்த இது சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ளூ பிரிண்ட்டு, மேனுஃபேக்சரிங் பிரிண்ட்டு, மெக்கானிக்கல் பிரிண்ட்டு, இந்த மெக்கானிக்கல் டிராயிங் இதெல்லாம் என்ன காட்டும், என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு ஒரு பார்ட்டை மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், எல்லாம் அந்த பார்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதாவது இருக்கா, அந்த பார்ட் என்ன டைமென்ஷனில் இருக்குது, என்ன டைமென்ஷனில் தேவை, இதெல்லாம் காட்டுறதுக்கு தான் இந்த டிராயிங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது டிராயிங்கை சிம்பிளிஃபை பண்ணுற ஒர்க் இல்லை, அதுக்கும் மேலே இது ஒரு கிராஃபிக்கல் லாங்குவேஜ். கிராஃபிக்கல் லாங்குவேஜ்னால் இப்போ வேர்ல்டில் நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லாங்குவேஜ்க்கும் நம்ம அந்த டிராயிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம், ரொம்ப சிரமமான காரியமும் கூட. ஸோ அதுக்காக தான் இந்த கிராஃபிக்கல் லாங்குவேஜ்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. கிராஃபிக்கல் லாங்குவேஜ்னால் நம்ம என்ன சொல்ல வரோமோ அது ஒரு பிக்சர் மூலயமா இல்லை ஒரு லைன் டயக்ராம் மூலயமா அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது தான் இந்த கிராஃபிக்கல் லாங்குவேஜ். ஓகே, இது ஐடியாவும் இன்ஃபர்மேஷனும் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஈஸியஸ்ட் டூலாக இந்த டிராயிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஏன் இன்ஜினியரிங் டிராயிங்ஸை 3D மாடலில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு பார்ப்போம். 3D மாடலில் போல் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் டிராயிங் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனு, ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் ரெக்குவயர்மெண்ட்ஸு இதெல்லாம் தரும். எப்படின்னா, இப்போ ஒரு 3D மாடல் இருக்குன்னா அந்த 3D மாடல் நம்ம பார்க்குறது அவுட்ரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது, எவ்வளோ டெப்த்து அந்த ஹோல் இருக்குது, அப்புறம் அதில் எதாவது ஃபிட்மெண்ட் ஆகுதா அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி செக்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் 2Dயில் அதிகமாக தராங்க. ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னா, டைமென்ஷனு, ஜாமெட்ரிக்கு, டாலரன்ஸு, அப்புறம் மெட்டீரியல் டைப்பு, என்ன ஃபினிஷில் வேணும், அப்புறம் அதோட ஹார்ட்வேர்ஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருந்து ஈஸியாக எடுக்கலாம். அதனால தான் இன்ஜினியரிங் டிராயிங்ஸில் 3D மாடலில் 3D பிக்சர் அந்த இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி 2D தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஹிடன் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு தெரியும். அப்புறம் அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டைமென்ஷனல், டாலரன்ஸு, மெட்டீரியல் டைப்பு, அது மெட்டீரியலுக்குள்ளார வேறு எதாவது மெட்டீரியல் இருக்கா, இல்லை சாலிடா, ஹாலோவா அப்படின்ட்டு எல்லா டைமென்ஷனும் 2Dயிலேருந்து ஈஸியாக எடுக்கலாம். 2Dன்றது 2 டைமென்ஷனல், 3Dன்றது 3 டைமென்ஷனல் வியூ. 2Dனா லென்த்து வித்து இந்த இது மட்டும்தான் இருக்கும். அதுவே 3Dயில் லென்த்து வித்து ஹைட்டு. ஸோ அந்த 3 டைமென்ஷனில் அந்த பார்ட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு ஈஸியாக பார்க்குறதுக்கு அந்த 3D யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி எல்லா டிராயிங்ஸ்லேயும் 2D தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வர டிராயிங்ஸில் 3D மாடல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் பார்ட் மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் கொடுத்துருப்பாங்க டிராயிங்ஸில். ஏன்னா நம்ம அந்த 2D மாடல் இருக்குல்ல, அதை இந்த 3D மாடல் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு, அந்த பார்ட் 3Dயாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த 3D மாடலை ஏதாவது ஒரு கார்னரில் தந்திருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இது தேவையான ஐட்டமுக்கு, அந்த பார்ட்டுக்கு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இந்த 3D மாடல் இருக்குது. ஆனாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்காது இந்த 3D மாடலில். 2D மாடலில் தான் அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இன்ஜினியரிங் டிராயிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் 3D மாடலை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஏன் அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் வருது, அதுக்காக 2D டிராயிங்ஸு அதாவது அந்த 2 டைமென்ஷனில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ டிராயிங்கை எப்படி ரீட் பண்ணுறது, அதில் ஒரு பிளாக்லேயும் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எங்கெங்கே அந்த பிளாக்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் பிளாக்கு. இன்ஃபர்மேஷன் பிளாக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பிளாக்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் பிளாக்னா இதில் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, இது யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டிராயிங் இருக்கு இல்லையா, டிராயிங்கோட பாட்டம் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கும்.
அதான் அந்த ட்ராயிங் நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கும், பாட்டம் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்ல என்னென்னலாம் டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ராயிங் வந்து எதுக்காக பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, அப்புறம் அந்த பார்ட்டு நம்பர் இருக்கும், பார்ட்டோட நேம் இருக்கும், அப்புறம் அந்த பார்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அதில் என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும், மெட்டீரியலோட ஃபினிஷு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பிளாக்ல இருக்கும். இதை வந்துட்டு ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் பிளாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைட்டில் பிளாக்கு. டைட்டில் பிளாக்கு இந்த பிளாக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ராயிங்கோட பாட்டம் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கும். ஓகே, இது போல் நிறைய டைட்டில் பிளாக்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் அந்த ட்ராயிங் பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டைட்டில் பிளாக்கில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த பார்ட்டோட நேமு இல்லைனா நம்பரு, அப்புறம் அந்த கம்பெனியோட அட்ரஸ்ஸு இல்லைனா கம்பெனியோட நேமு, ஏஜென்சி நேமு, யார் அந்த ட்ராயிங்கை பண்ணாங்க, யார் அந்த ட்ராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் நேமு, பார்ட் நம்பரு, அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியலோட வெயிட் எவ்வளோ, அதாவது மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபினிஷிங் ஜென்ரல் டாலரன்ஸு, ப்ரொஜெக்ஷன் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்கேல் சைஸு 1:1, 1:2, 1:3, 1:10 அப்படின்ட்டு நிறைய ஸ்கேல் சைஸ்லாம் இருக்குது இல்லையா ட்ராயிங்க்கு. அந்த ட்ராயிங் வந்து எந்த ஸ்கேல் சைஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவிஷன் நம்பர், அந்த ட்ராயிங் வந்து இப்போ எந்த ரிவிஷனில் இருக்குது, இல்லை எந்தெந்த சேஞ்சஸ்லாம் அந்த ட்ராயிங்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரிவிஷன் நம்பரோட தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் த ட்ராயிங், இந்த ட்ராயிங் வந்துட்டு இனிஷியல் ட்ராயிங்கா, இல்லை அப்ரூவ்டு ட்ராயிங்கா, இல்லை ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கா, இல்லை ப்ரோட்டோடைப்பா, என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் அப்படின்ட்டு அந்த இதில் இருக்கும் டைட்டில் பாரில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனிட் ஆஃப் த ட்ராயிங், அந்த ட்ராயிங் வந்துட்டு எம்எம்மில் இருக்கா, இன்ச்சஸில் இருக்கா அப்படின்ட்டு அந்த என்ன யூனிட்டில் அந்த ட்ராயிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு காட்டியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு அந்த டைட்டில் பிளாக்னு சொல்கிறாலையா, அந்த டைட்டில் பிளாக்கு வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவிஷன் பிளாக்கு. ரிவிஷன் பிளாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கும் இந்த ரிவிஷன் பிளாக்ன்றது. இதில் வந்து என்னென்னலாம் டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ராயிங்கோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரின்னா அந்த ட்ராயிங்கில் இது வரைக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்னலாம் ரிவிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ட்ராயிங் வந்து எப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிவிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அதில் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போ அந்த ட்ராயிங் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட் இருக்கும். அப்புறம் யார் அந்த ட்ராயிங்கை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட் கூட இந்த ரிவிஷன் பிளாக்கில் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த ட்ராயிங்கோட ஹிஸ்ட்ரி கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். இதை வந்து ஷார்ட்டாக BOM அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாம் பிளாக்கு இல்லைனா பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா யூஸ்வலி டைட்டில் பிளாக்கு மேலே இருக்கும், இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் இருக்கும் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ன்றது வந்து. இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் இல்லைனா அசம்பிளி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஐட்டம், அந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சப் அசம்பிளி பார்ட்டு, அந்த ஒரு பார்ட்டும் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்ட்டு அந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஐட்டம் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ன்ற இந்த பிளாக்ல வந்துட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லைன்ஸு. இந்த ட்ராயிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ராயிங்கில் என்னென்னலாம் லைன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஹிடன் லைன் போடுவாங்க, அதை சின்ன சின்ன டாட்டாக போடுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் லைன் பெரிய கோடு போட்டு, அப்புறம் சின்ன கோடு, பெரிய கோடு, சின்ன கோடு அப்படின்ட்டு மாற்றி போடுவாங்க. இல்லைனா சிலதை வந்து நல்லா டார்க்காக கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த ட்ராயிங்கை ஓரளவுக்காவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 லைன்ஸ் பற்றி சொல்கிறேன். என்னென்னா விசிபிள் லைனு, ஹிடன் லைனு, சென்ட்ரல் லைன். இந்த 3 லைன் பற்றி என்னென்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ட்ராயிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ராயிங்கோட எட்ஜஸை வந்து காட்டும். இப்போ ஒரு 2Dயில் ஒரு ட்ராயிங் வரைகிறோம் அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிளாக ஒரு பீஸ் வரைகிறோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளோட கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா டார்க்காக காட்டும் இல்லையா, அதுதான் வந்துட்டு அதோட எட்ஜஸ் அப்படின்ட்டு காட்டுறது தான் வந்து இந்த விசிபிள் லைனு. விசிபிள் லைன்றது ஒன்றும் இல்லை, அந்த கார்னர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நல்லா கொஞ்சம் டார்க்காக காட்டுற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் வந்துட்டு நம்ம விசிபிள் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஹிடன் லைன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாது இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு 3D பார்ட் இருக்க அப்படின்னா அந்த 3D பார்ட்டில் ஐடியில், அதாவது அந்த பார்ட்டோட
இன்னர் செக்ஷனில் என்னென்னலாம் ஹிடன் பார்ட் இருக்குது, இல்லைனா அது சாலிடாக இருக்கா ஹாலோவாக இருக்கா அப்படின்னு செக்ஷன் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. பார்த்த உடனே வெளியில் தெரியாத இருக்க பார்ட்டுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன டாட் லைன் மாதிரி ஒன்று போடுவோம். அதுதான் வந்துட்டு நம்ம ஹிடன் லைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சென்ட்ரல் லைன். ஓகே, இந்த சென்ட்ரல் லைன் வந்து எதை காட்டும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல்ஸோட சென்டரை காட்டும். எக்ஸாக்ட் சென்டரை வந்து இந்த சென்ட்ரல் லைன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். எப்படின்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இல்லைனா ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்குது அப்படின்னா அதோட சென்ட்ரல் லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் லைன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கோடாகவும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கோடு நெக்ஸ்ட்டு பெரிய கோடு அப்படின்ட்டு கண்டினியூஸாக வர ஒரு சீரீஸான லைன் தான் வந்துட்டு நம்ம சென்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொன்னோம் இல்லையா, ஜாமெட்ரிக் சென்டர்னால் அந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த சென்ட்ரல் லைன் வந்துட்டு போடுவாங்க. இல்லைனா அன்இவனாக இருக்க ஷேப்புக்கு கூட போடுவாங்க. இந்த சென்ட்ரல் லைன்றது வந்துட்டு அந்த சென்ட்ரல் லைனை பேஸாக வச்சு தான் மற்ற அந்த பார்ட்டோட எல்லா டைமென்ஷனும் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 2D ட்ராயிங்கை பார்க்குறோம் அப்படின்னா அந்த 2D ட்ராயிங்கை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது வந்து 3Dயில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி விஷுவலைஸ் பண்ண தான் நமக்கு அந்த 2D ட்ராயிங்கை வந்து 3Dயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம அசியூம் பண்ண முடியும், விஷுவலைஸும் பண்ண முடியும். ஓகே, இப்போலாம் வர நியூ ட்ராயிங்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூன்றது தான் வந்துட்டு நம்ம 3D வியூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 டைமென்ஷனல் ட்ராயிங்ன்ட்டு. அந்த 3Dயை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த 2D ட்ராயிங்கை பார்த்துட்டு 3D வந்து ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஈஸியாக வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது அந்த 3D வியூன்றது. இதை வந்துட்டு இப்போ வர நிறையா நியூ ட்ராயிங்ஸ்லாம் வந்துட்டு 3D டயக்ராம் வந்து தர ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ன்றது தான் வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக BOM அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அசம்பிளி பண்ணுறோம் இல்லையா, அசம்பிளி பண்ணும்போது அந்த அசம்பிளிக்கு என்னென்னலாம் மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு நார்மலான ட்ராயிங் இல்லை, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங். இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்ல ஒரு இமேஜினேஷன், ஒரு விசுவலைசேஷனோட பாருங்கள். அப்போ தான் அதை வந்து ஒரு 2D ட்ராயிங் இருந்துச்சுன்னா அதை வந்து 3Dயில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அந்த 3Dயில் இருந்துச்சுன்னா அந்த ட்ராயிங் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்கை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்படி ஸ்டடி பண்ணும்போது அந்த ட்ராயிங் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டடி பண்ணுறாரு இல்லையா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அதிகமான டைம் இல்லைனா ஷார்ட் டைம்லேயே முடிச்சிடலாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு. இல்லைனா அந்த பார்ட்டோட தன்மை இருக்கு இல்லையா, தன்மைன்றது வந்துட்டு அந்த பார்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இருக்கும். காம்ப்ளெக்சிட்டின்றது அந்த பார்ட்டோட கிரிட்டிக்கல் எப்படி இருக்கோ அப்படின்னு அந்த பொறுத்து தான் அந்த ட்ராயிங்கை ரீட் பண்ணுற டைம் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்க முடியும், ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று பார்ப்போம். ஓகே, இன்ஜினியரிங் ட்ராயிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3D மாடலை வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த 3D ட்ராயிங் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட ட்ராபேக்ஸ்னது, 2D ட்ராயிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ட்ராயிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ராயிங்கில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பிளாக்னா என்னது, இன்ஃபர்மேஷன் பிளாக்கில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைட்டில் பிளாக்கில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 11 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அந்த 11 இன்ஃபர்மேஷனும் அந்த டைட்டில் ஏன்னா அந்த டைட்டில் பிளாக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவிஷன் பிளாக் தான் ஒரு அந்த ட்ராயிங்கோட ஹிஸ்ட்ரி கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ராயிங்கில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஏதாவது டைமென்ஷன்ஸ் மாற்றினாலோ இல்லை அந்த ட்ராயிங்கில் எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கூட அந்த ரிவிஷன் பிளாக்கில் வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரிவிஷன் பிளாக்லேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல், BOM அப்படின்னு சொல்லுவோம், பாம் பிளாக்கு இல்லைனா பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக்கு அப்படின்ட்டு. அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக்கில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அப்புறம் அதில் எத்தனை பார்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ட்ராயிங்கில் என்னென்னலாம் அசம்பிளி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பிளாக்கில் வந்துருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து லைன்ஸு. நம்ம ஒரு ட்ராயிங்கை வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ரீட் பண்ணும்போது அந்த ட்ராயிங்கில் எதெல்லாம் கார்னர்ஸு இல்லைனா எதெல்லாம் ஹிடர் லைனு அப்படின்ட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன்ஸு. ஓகே, நான் இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லைன் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு
விசிபிள் லைனு, செகண்ட் வந்து ஹிடன் லைனு, மூணாவது வந்து சென்ட்ரல் லைன் அப்படின்ட்டு 3 லைன் வந்து சொல்லியிருக்கேன். இதுவே கொஞ்சம் போதுமானது தான். அப்புறம் நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. சிம்பிள்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஓகே ட்ராயிங்கை ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா இல்லை தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ட்ராயிங்ஸை ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வியூ வரும் இல்லையா, அந்த வியூ வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வரைவோம். அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா அந்த வியூ வந்துட்டு டாப்லேயும், அந்த ஆப்ஜெக்டோட டாப் வியூ இருக்கு இல்லையா, அந்த டாப் வியூ வந்து அந்த டாப் வியூ நீங்கள் இப்போ வரைஞ்சிருப்பீங்களா ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருப்பீங்களா அதோட பாட்டம்லேயும் வரையணும். இதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். மோஸ்ட்லி இந்தியாஸு அப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்னா என்னென்ட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இல்லைனா இதில் இன்னும் எதாவது விட்டு போச்சு, இல்லைனா இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் தனியாக உங்களுக்கு வீடியோவும் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பாய்.